ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரண்யா இருக்காங்க. இன்றைக்கி சரண்யா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க. 22 தான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்லாம் வந்துச்சா, நீங்கள் அங்கே இருக்கிறது தான் சரி அப்படின்னு. அதனால் சரி இந்த ஒரு தடவை நான் வந்து போகிறேன். போயிட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நமக்கு இனி பணம் வர ஆரம்பிச்சிடும். அக்கா வந்து நமக்கு டேக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த நன்றி நான் என்றைக்கும் மறக்கக்கூடாது, மறக்க மாட்டேன். அதனால் பணம் வந்துருச்சுன்னா அதை வச்சு நான் வந்து பார்த்துக்குவேன் என்னோடய லைஃப்பை. ஆமாம், அதனால் போகிறாங்க. இன்னும் பால் காய்ச்ச டைமில் வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டு வேலை முடியலல்ல, இன்னும் அப்படியே இருக்குது கொஞ்சம் ஒர்க்கெல்லாம். அதனால் வீட்டு வேலை முடிஞ்ச உடனே வீட்டு வேலை முடிஞ்சோடனே பால் காய்ச்சுவாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக சரண்யா வருவாங்க. அப்போ நீங்கள் வீடியோவில் மறுபடியும் சரண்யாவும் பார்க்கலாம். என்ன பிரச்சனைனாலும் நான் அந்த கோர்ட் மூலியமாக நான் இது பண்ணிக்குவேன். பணம் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம்ல. நம்ம இது அப்படி நம்ம தெருவா ஊராக போகணும். அது நமக்கு அசிங்க தானே. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை ஊராக போகிறதில்ல. பட் அவர் சிச்சுவேஷன் ஏன்னா வீட்டில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் லைவில் பார்த்துருப்பீங்க என்ன கஷ்டம்னு சொல்லி. ரொம்ப ஹஸ்பண்ட் அடி அப்படிலாம். இங்கே வந்து அந்த பாப்பா 3 நாள் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேச அப்படி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சாப்பாடு நேரத்துக்கு நேரம் நல்லா சாப்பிடலன்னா கூட சாப்பிடுன்னு ஒரே தாங்க வேலை தாங்க. தட்டு நிறைய போட்டு வச்சுருவாங்க, சாப்பிடு பாப்பா அப்படின்னு. அம்மா குழி 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 சொல்லிட்டே இருவாங்க, தண்ணிக்காய வச்சுட்டு சொல்லுவாங்க. நம்ம வீடு மாதிரி தான். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை, சரண்யாவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கமெண்ட்ல என்னென்னமோ சொல்லியிருந்தீங்களே அப்படி இப்படி அவள் புத்தி காட்டால சொன்னீங்களா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்போ மேலே நார்மலாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்களே, இங்கே வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணல. எல்லாத்துக்கும் கூட சிரித்து சகஜமாக தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபோன்லாம் அவ்வளோ எடுக்கல. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம கூடயே தான் அவங்க இருப்பாங்க. அவங்களே வந்து கேட்பாங்க, வீட்டு வேலை செய்யட்டுமாக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி செய்யணும்னு சொல்லி வருவாங்க. அப்புறம் திருப்பியும் வேணாம் சொல்லுவாங்க. நம்ம ஏன் கேட்பானே இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு இருந்துக்கிறேன் நம்ம பாட்டுக்கு. அதெல்லாம் பாப்பா இருக்கால ஃப்ரெண்ட்ஸ், அவள் நடந்துகிட்டே இருப்பாள், அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு ஊறிட்டே இருப்பாள். அவளை பார்க்கணும் ஒரு ஆள். நான் பார்த்துற அளவுக்கு டைமில் ஊறிட்டு வெளியே வந்துடுவா. அப்போது பார்க்கணும்ல இவங்க. அதனால் பாப்பா பக்கத்தில் இருக்கணும். பாப்பாவும் இப்போ நல்லா சிரிச்சு நல்லா இருக்கா. நீங்கள் பார்த்துருப்பீங்களா வீடியோவில், நல்லா சிரிச்சுட்டு இருப்பா. எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களா அதே மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. முக்கியமாக நீங்கள் எல்லோரும் சரண்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து உண்மையாகவே உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு வியூஸும் கண்டிப்பாக பாப்பாவுக்கும் சரண்யாவுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். எங்கள் அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, எங்களுக்காக அவங்கள தயவு செஞ்சு கமெண்ட்ல ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், அது காமெடி கமெண்ட்டு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, சரண் ஓவரா இருக்கு சரண், வேண்டாம் சரண் பாவம் இல்லையா. அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் மனசு இருக்குது. அவங்க என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் அவங்களுக்கும் மனசு இருக்குல்ல, அவங்களுக்கும் மனசு வலிக்கும். நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம். அதனால் வந்து அவங்க கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ போயிட்டு கண்டிப்பாக அவங்க பால் காய்ச்ச டைமில் வீட்டுக்கு வருவாங்க. இங்கே 2 டேஸ் முன்னாடி வந்துடுவாங்க. இதையும் வச்சு பேசாதீங்க கமெண்ட்ல. அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பல விதமாக வரும், பார்த்துக்கோங்க. அதனால சைடுமே வரும் கமெண்ட் பண்ணிங்கன்னா. ஆமாம், அதனால் வந்து அவங்க பால் காய்ச்ச டைமில் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ இடையிலே அவங்க வருவாங்க. அவங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்க. எப்போப்பட்ட அவங்க டைம் கிடைக்கும் அப்போலாம் வருவாங்க. அண்ணா மேரேஜ் இருக்குது அப்பயும் அவங்க வருவாங்க. அப்போ நம்ம வீடியோலாம் அவங்கள பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இன்றைக்கி நைட்டு அவங்க பஸ் ஏறுறாங்க. ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி போகிறாங்க. போயிட்டு இன்னும் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வரும்போது நம்ம சரண்யாவை மீட் பண்ணலாம். இப்போ பார்த்து பாப்பாவையும் சரண்யாவும் பார்த்து சேஃபாக அனுப்பி வைக்கணும். தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சரண்யா தூங்கலை, என்ன உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பஸ்ஸில் போகும்போது ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஃபுல்லி பஸ்ஸில் போகும்போது அவளும் தூங்கிடுவா, நானும் தூங்கிடுவேன். ஆமாம், ட்ராவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால பிரச்சனை இல்லைன்னா. அவங்க தான் புக் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா, தனியாக அவங்க வரும்போது 3-4 பஸ் ஏறி வந்தாங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒத்த பொண்ணு குழந்தைய எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. வந்தாங்க. இப்போ வந்து நம்ம ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக மார்த்தாண்டத்துலேருந்து ஈரோடு ஸ்ட்ரெயிட்டாக. அதனால் எங்கேயும் இறங்க வேண்டியதாக இருக்காது. சேஃபாக சரண்யா வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே வந்து வீடியோ போடுவாங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம் சரண்யா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு. இனி சரண்யா ஹாப்பியாக இருப்பாங்க நம்புறேன். கண்டிப்பாக பணம் வருந்தோன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.